السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين. கணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை பற்றி பேசுவதற்காகவும் கேட்பதற்காகவும் இந்த இடத்திலே நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வாறான மஜ்லிஸ்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் அல்லாஹு தஆலா வாக்களித்த அனைத்து பாக்கியங்களும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று முதலில் துஆ செய்து கொள்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, நாம் எல்லோரும் ரபியுல் அவ்வல் மாதத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். ரபியுல் அவ்வல் மாதம் வந்தால் பொதுவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு பற்றியும் அவர்களுடைய சிறப்புகள் பற்றியும் பேசப்படுவதும், மீலாது விழா கொண்டாடப்படுவதும், அதே போல சில இடங்களில் மௌலித் ஓதப்படுவதும் தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டு வரக்கூடிய அம்சங்களாகும். ரபியுல் அவ்வல் மாதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம் என்பது மிக அதிகமான வரலாற்று ஆசிரியர்களுடைய கருத்தாகும். அதே நேரத்தில் ரபியுல் அவ்வல் மாதம் எத்தனையாம் தேதி அவர்கள் பிறந்தார்கள் என்பது வரலாற்று ஆசிரியர்கள் மத்தியில் கருத்து வேறுபாட்டுக்குரிய ஒரு அம்சமாகும். வரலாற்று ஆசிரியர்கள் என்று நாம் இங்கே குறிப்பிடும் போது வெறுமனே ஒரு முகாம் சார்ந்த வரலாற்று ஆசிரியர்கள் அல்ல, மாறாக இஸ்லாமிய வரலாற்று ஆசிரியர்கள் ஆரம்ப காலங்களில் இருந்த எல்லா முஸ்லிம்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வரலாற்று ஆசிரியர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் அவ்வல் எத்தனையாம் தேதியில் பிறந்தார்கள் என்பதிலே கருத்து வேறுபாடு படுகிறார்கள். அதே நேரத்தில் வரலாற்று ஆசிரியர்கள் எல்லோருமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் அவ்வல் 12 வஃபாத்தானார்கள் என்பதில் கிட்டத்தட்ட ஒருமித்த கருத்திலே இருக்கிறார்கள். இது நம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு செய்தியாகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த மாதத்தில் குறிப்பாக 12வது நாளில் மீலாது விழா கொண்டாடுகிற ஒரு நடைமுறை சமுதாயத்தில் காலாகாலமாக இருந்து வருவதை நாம் பார்க்கிறோம். சில பிரதேசங்களில், சில நாடுகளில் மௌலித் ஓதப்படுவதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக இலங்கையிலே சுபஹான மௌலிதை இந்த காலப்பகுதியிலே ஓதக்கூடிய நடைமுறையும் பார்க்கிறோம். இது மார்க்கத்தில் இல்லாத ஒன்று என்பது நம் எல்லோருக்கும் தெரிந்த விஷயமாகும். மீலாத் கொண்டாட்டம் என்பதும் மௌலித் என்பதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த ஒரு நடைமுறை கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீலாத் கொண்டாடுங்கள் என்றோ அல்லது சஹாபாக்கள் கொண்டாட அனுமதி கேட்டு அதற்கு அனுமதி கொடுத்ததாகவோ எந்த ஒரு செய்தியும் கிடையாது. அதே போல ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்திற்கு பிறகு தாபியூன்கள் அல்லது தபஉ தாபியூன்கள் அல்லது அதற்கு பின்னால் வந்த இமாம்கள் இந்த மீலாது விழா கொண்டாடினார்களா என்று யாராவது நடுநிலையோடு தேடி பார்த்தால் எந்த ஒரு குறிப்பும் கிடையாது. இது முதலில் எப்போது உருவாக்கப்பட்டது என்பது பற்றி ஆய்வு செய்யக்கூடிய அறிஞர்கள் ஃபாத்திமியர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம், எகிப்தை ஆட்சி செய்தவர்கள், அவர்களுடைய காலப்பகுதியில் தான் இது உருவாகி இருக்கிறது. இவர்கள் ஒரு வழிகட்ட கூட்டம் என்பதும் பொதுவாக அறியப்பட்ட ஒரு செய்தியாகும். இப்போ ஹிஜ்ரி 4ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு நடைமுறைக்கு வந்த ஒன்றுதான் இந்த மீலாது விழா கொண்டாட்டங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இப்போ இது மார்க்கத்தில் இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக சஹாபாக்கள் செய்திருப்பார்கள், தாபியூன்கள் செய்திருப்பார்கள், தபஉ தாபியூன்கள் செய்திருப்பார்கள், இமாம்கள் அதை வலியுறுத்தியிருப்பார்கள். மாறாக நாம் ஹுத்பாவிலே குறிப்பிட்டது போல இந்தியாவிலே தேவ்பந்த் தாருல் உலூம் அரபு கல்லூரியினுடைய ஃபத்வா கமிட்டி வழங்கி இருக்கக்கூடிய ஃபத்வா நீங்கள் கூகுளிலே தேடி பார்த்தால் அந்த ஃபத்வா எல்லோருக்கும் கிடைக்கும். இங்கிலீஷ்லையும் கிடைக்கும், அரபியிலும் கிடைக்கும். அந்த ஃபத்வா தெளிவாக சொல்லுகிறது இது பித்அத் என்று.
அந்த தாருல் உலூம் தேவ்பந்த் என்பது ஒரு தௌஹீத் மദ്രஸா கிடையாது. அது ஒரு பொதுவான மദ്രஸா. பெரும்பாலும் தப்லீக் ஜமாத்தை சேர்ந்த சகோதரர்கள் எல்லோரும் அந்த மദ്രஸாவை மதிப்பார்கள். அந்த மദ്രஸாவில் படித்தவர்கள் நிறைய பேர் தப்லீக் ஜமாத்திலே இருக்கிறார்கள். அப்ப இது சவுதியில் உள்ள உலமாக்கள் மட்டும் பித்அத் என்று சொன்ன ஒரு விஷயம் கிடையாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக இந்த செய்தியை நம்ம சொல்கிறோம். அதே போல சுபஹான மௌலித் என்று சொல்லக்கூடிய இந்த மௌலித் ஒரு கவிதை தொகுப்பு அல்லது ஒரு பாடல். இந்த பாடல் பொதுவாக ரசூல்லாவை புகழ்ந்து பாட்டு எழுத முடியுமா என்றால் மேலும் ரசூல்லா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை புகழ்ந்து பாராட்டி கவிதை எழுத முடியுமா என்று கேட்டால் முடியும். அது கூடாது என்று யாரும் சொல்லவும் முடியாது, சொல்லவும் கூடாது. ஆனால் அந்த கவிதை புனிதத்துவம் பெறுமா என்றால் இல்லை. ரசூல்லா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி எத்தனையோ புத்தகங்கள் வந்திருக்கின்றன, தமிழிலும் ஆங்கிலத்திலும் உருதிலும் அரபியிலும் என்று நிறைய புத்தகங்கள் அந்த புத்தகத்திற்கு ஒரு புனிதத்துவம் இருக்கிறதா என்றால் இல்லை. அதே போலதான் ஒரு கவிதை புத்தகம் எழுதப்பட்டு விட்டால் அந்த கவிதை புத்தகத்துக்கும் ஒரு புனிதத்துவம் கொடுக்கப்படுவதில்லை மார்க்கத்தில். ஆனால் சுபஹான மௌலித் என்று சொல்லக்கூடிய இதை புனிதப்படுத்த ஆரம்பித்தார்கள். அது மிக பிற்பட்ட காலத்தில், மீலாத் 4ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு என்று சொன்னால் மௌலித் என்பது மிக பிற்பட்ட காலத்தில் வந்தது. அதுவும் யார் எழுதியது என்பது கூட உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகள் கிடையாது. அப்ப இந்த மௌலிதும் மார்க்கத்தில் உள்ளதல்ல. அதில் உள்ள கண்டென்ட்ஸ், மௌலிதில் உள்ள உள்ளடக்கம் இருக்கிறது. அதுல கருத்து வேறுபாடுகள் வரலாம். சில நேரங்கள்ல அந்த ஷம்சுன், அந்த பத்ருன், அந்த நூருன், அந்த கஃபாருல் ஹதாயா வதுனூபில் மூபிகாத்தி, இதனுடைய அர்த்தம் அதுவல்ல இதுதான் என்று நியாயப்படுத்தினால் அது தஅவீல். அந்த தஅவீல் சில நேரங்கள்ல மன்னிக்கப்படலாம். ஆனால் பொதுவாக மௌலித் ஓதுனா நன்மை கிடைக்குமா, மௌலிதை ஒரு புனிதமான நிலையிலிருந்து ஓத வேண்டுமா என்று கேட்டால் அதை யாரும் அதுக்கு நன்மை கிடைக்கும் ஓத வேண்டும் என்றெல்லாம் சொல்ல போவதில்லை. உலமாக்கள், மார்க்க அறிவுள்ள யாரும் அப்படி சொல்ல மாட்டார்கள். எனவே அது ஒரு புனிதம் கொடுக்கப்பட்டு அது அல்லாஹ்விடத்தில் பெரிய விஷயம் என்றோ அல்லது அது ஓதப்படுகிற இடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தருவார்கள் என்றெல்லாம் பேசுவது முட்டாள்தனமும் மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயமும் ஆகும். இது இங்கு இருக்கிற எல்லோருக்கும் தெளிவாக தெரிந்த செய்திகள். ஆனால் இந்த மௌலித் ஓதுகிறவர்கள், மீலாத் கொண்டாடுகிறவர்கள், நீங்கள் எதற்காக இதை செய்கிறீர்கள் என்று அவர்களிடம் கேட்கும் போது அவங்க தரக்கூடிய ஆன்சர் என்ன? ரசூலுல்லாஹ் மீதுள்ள மஹப்பத்தால தான் இதை செய்கிறோம் என்று சொல்றார்கள். அதே நேரத்தில் மௌலித் ஓதாதவர்கள், மீலாத் கொண்டாடாதவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மஹப்பத் இல்லாதவர்கள் போன்று பேசுவதை நம்ம பார்க்கிறோம். அவங்களுக்கு மட்டும்தான் மஹப்பத் இருக்கிறது. மௌலித் ஓத வேண்டாம், மீலாது கொண்டாட வேண்டாம் என்று சொன்னால் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்ப்பவர்களாகவும் அவர்களை இழிவுபடுத்துகிறவர்களாகவும் அவர்களை நேசிக்காதவர்களாகவும் சித்தரிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசிப்பது என்பது ஈமானுடைய ஷரத்துகளில் ஒன்றாகும். ரசூலுல்லாஹ்வை நேசிக்காம நம்முடைய ஈமான் பூரணம் அடையாது. இதை குர்ஆனும் சொல்லுகிறது, ஹதீஸும் சொல்லுகிறது. அப்போ ஒருவர் முஸ்லிமாக வேண்டும் என்றால் முதலில் அல்லாஹுடைய தூதரை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய தூதரை ஏற்றுக்கொள்ளாமல் அவர் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார். அல்லாஹுடைய தூதரை ஒருவர் ஏற்றுக்கொண்டால் தான் அவர் அல்லாஹ்வை சரியாக ஏற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் அல்லாஹ் அறிமுகப்படுத்தினது யாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் அல்லாஹ்வை ஒரு மனிதன் சரியாக புரிய முடியாது. அப்ப அல்லாஹுடைய தூதரை ஒருவன் ஏற்றுக்கொண்டானாக இருந்தால் அவன் அல்லாஹுடைய தூதரை நேசிக்க வேண்டும். எந்த அளவு நேசிக்க வேண்டும்? அதற்கு குர்ஆனும் சுன்னாவும் ஒரு வரையறை வைக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நேசிக்கணும். நம்ம சும்மா நம்மட மனோ இச்சையின் அடிப்படையில் தீர்ப்பு சொல்ல இயலாது. அல்லாஹு தஆலா சூரத்து தௌபா என்கிற அத்தியாயத்தில் 23 அல்லது 24வது வசனத்தில் சொல்லுகிறான், குல் இன் கான ஆபாஉக்கும் وأبناؤكم وإخوانكم وأزواجكم وعشيرتكم وأموال اقترفتموها وتجارة تخشون كسادها ومساكن ترضونها أحب إليكم من الله ورسوله وجهاد في سبيله فتربصوا حتى يأتي الله بأمره. 8 விஷயங்கள் அல்லாஹ் பட்டியலிடுகிறார். முதலாவது இன்கான ஆபாவுக்கும், உங்களுடைய பெற்றோர். இரண்டாவது அப்னாவுக்கும், உங்களோட பிள்ளைகள். மூணாவது இஹ்வானுக்கும், உங்களுடைய சகோதர சகோதரிகள், உடன்பிறப்புகள்.
நான்காவது அஸ்வாஜுக்கும், உங்களுடைய கணவன் மனைவி. ஐந்தாவது அஷீரத்துக்கும், பொதுவாக உங்களோட குடும்பம். ஆறாவது நீங்கள் தேடி வைத்திருக்கக்கூடிய உங்களுடைய பொருளாதாரம். ஏழாவது நஷ்டம் ஏற்பட்டு விடுமோ என்று நீங்கள் பயந்து பயந்து செய்யக்கூடிய உங்களுடைய பிசினஸ். எட்டாவது நீங்கள் விரும்பி குடியிருக்கக்கூடிய உங்களுடைய வீடுகள். இவை அனைத்தையும் விட, இந்த எட்டையும் விட அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் அவனுடைய பாதையில் ஜிஹாத் செய்வதும் உங்களுக்கு விருப்பத்திற்குரியதாக மாற வேண்டும். அல்லாஹுடைய தூதரை நேசிப்பது என்பது இந்த ரேஞ்சில தான் இருக்க வேண்டும். இது பெரிய ஒரு கண்டிஷன். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா, அதாவது உங்களில் ஒருவர் தன்னுடைய பெற்றோர், பிள்ளைகள், ஏனைய மனிதர்கள் அனைவரை விடவும் என்னை அதிகமாக நேசிக்காத வரை ஈமான் கொண்டவராக மாட்டார் என்று சொல்றார். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு யதார்த்தவாதி. அவர்கிட்ட இந்த நடிக்கிறதெல்லாம் தெரியாது, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாகத்தான் எல்லாம் பேசுவார். அவர் ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கும் போது யதார்த்தமாக சொல்லுகிறார், அல்லாஹுடைய தூதரே, இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் விட உங்களைத்தான் நான் அதிகமாக நேசிக்கிறேன். ஆனா எனக்கு அடுத்ததா, அப்ப முதல்ல நான் நேசிக்கிறது என்னை, எனக்கு அடுத்தது நீ யாரை நேசிக்கிறாய் என்று கேட்டால் அது உங்களைத்தான் என்று சொல்கிறார். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், லா யா உமர், உமரே உன்னுடைய ஈமான் இன்னும் பூரணமாக இல்லை என்றார்கள். உடனே உமர் பயந்துட்டார். சொன்னார், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்லுகிறேன் யார சொல்ல, இந்த செகண்ட்ல இருந்து என்னுடைய உயிரை விடவும் மேலாக உங்களைத்தான் நான் நேசிக்கிறேன் என்று சொன்னார். அப்போது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அல் ஆன யா உமர், உமரே இப்போதுதான் உன்னுடைய ஈமான் பூரணத்துவம் அடைந்திருக்கிறது என்று சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதரை இந்த அளவு நம்ம நேசிக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இப்ப நம்மகிட்ட கேள்வி கேட்டால், நீங்கள் அல்லாஹுடைய தூதரை நேசிக்கிறீர்களா என்று கேட்டால் நிச்சயமாக ஆம் என்று தான் எல்லாரும் சொல்லுவோம். எந்த அளவு நேசிக்கிறோம் என்ற கேள்விக்குத்தான் நம்ம கிட்ட பதில் இல்லை. இந்த எட்டையும் விட உண்மையிலே இந்த உலகத்துல நம்மளோட வாழ்க்கையின் நோக்கம் என்று எடுத்து பார்த்தால் இந்த எட்டுக்காகத்தான் வாழ்றோம். நல்லா பாருங்க, பெற்றோர், பிள்ளைகள், உடன்பிறப்புகள், கணவன் மனைவி, பொருளாதாரம், பிஸ்னஸ், வீடு, ஃபேமிலி, இதுக்காகத்தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எது எடுத்தாலும் கடைசியில் போய் அதெல்லாம் முடியும். இந்த 8ல் 1 அல்லது 8. இந்த 8ஐயும் விட அதிகமாக நாம் அல்லாஹுடைய தூதரை நேசிக்க வேண்டும். அந்த அளவு நேசிக்கிறோமா என்று கேட்டால் நம்ம தான் நாம் பதில் சொல்லிக் கொள்வோம். யாருடைய ஆன்சர் எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ், நான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைப் போல என்னுடைய உயிரை விடவும் மேலாக நான் அல்லாஹுடைய தூதரை நேசிக்கிறேன் என்று யாருக்கு மனச்சாட்சியோடு பதில் வருகிறதோ அவர் அல்லாஹை புகழ்ந்து கொள்ளட்டும் என்று அவர் வெற்றியாளர். அப்படி இல்லைன்னா நம்ம மாற்ற வேண்டி இருக்கிறது. சிலருக்கு வர பிரச்சனை என்றால், எனக்கு நேசிக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது, ஆனா அப்படி நேசம் வருகிறது இல்லை. எனக்கு சில நேரம் தூக்கம் தான் விருப்பத்துக்குரியதா மாறுது, சில நேரம் பொருளாதாரம் தான் டொப்புல நிக்குது, சில நேரத்தில் என்னுடைய ஈகோ தான் ஃபர்ஸ்டுக்கு வருது. சுன்னா ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பா என்பது அடுத்த லெவல்ல தான் எனக்கு இருக்கு. ஆனா நான் நேசிக்கணும்னு விரும்புறேன். எப்படி இந்த நேசத்தை என்னில் நான் கட்டி எழுப்புவது? நேசிச்சுத்தான் ஆகணும், அது தெரியும். இந்த இப்ப நம்ம இவ்வளவு நேரம் சொன்ன செய்தி உங்களுக்கு புதுசானது ஒன்றும் இல்லை, எல்லாமே தெரிஞ்ச செய்தி தான். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை நம்முடைய உயிரை விட மேலாக நேசிக்க வேண்டும், பிள்ளைகளை விட மேலாக நேசிக்க வேண்டும், பெற்றோரை விட மேலாக நேசிக்க வேண்டும் என்பது புதிய தகவலை யாருக்காவது இல்லை, எல்லாருக்கும் தெரியும். ஆனால் என்னால் ஏன் நேசிக்க முடியவில்லை என்கிற ஒரு பிரச்சனை நமக்கு இருக்கிறது. உண்மையாக இதில் உள்ள தத்துவம் என்னன்னு கேட்டால், அன்புள்ள சகோதரர்களே, இப்ப ஒருவர் உதாரணமாக ஹில்மி ஹாஃபிஸ் இருக்கிறார், ஒரு ஸ்கூலுக்குள்ள போறார். ஸ்கூலுக்குள்ள போனால் அவர் பாட்டுக்கு போய் வருவார். அவருக்கு அங்க எந்த மரியாதையும் இருக்காது, சில நேரம் செக்யூரிட்டி கூட நிப்பாட்டிடுவார் எங்க போறாரு. அதே டைம்ல அவர் டீச் பண்ற ஸ்கூலுக்குள்ள அவர் போறார்.
செக்யூரிட்டி விடுவார், பிரின்சிபல் கூப்பிடுவார், ஸ்டூடெண்ட்ஸ் மரியாதை செய்வாங்க, என்னென்ன எல்லாருக்கும் அவர் தெரியும். அப்ப ஒருவர் மதிக்கப்பட வேண்டும் என்றால், நேசிக்கப்பட வேண்டும் என்றால் அவரை பற்றிய அறிவு அவசியம். அல்லாஹ்வுடைய விஷயத்திலும் அதான். அல்லாஹ்வை நேசிப்பது, அல்லாஹ்வை பயப்படுவது என்கிற விஷயத்திலும் அல்லாஹ்வை நமக்கு தெரிந்தால்தான் நம்ம நேசிக்க போறோம், அல்லாஹ்வை பயப்பட போறோம். அல்லாஹ்வை சரியா தெரியாம நடக்காது. இப்ப நீங்க என்ன எங்கேயாவது பார்த்துருப்பீங்க, இங்க புதிய சகோதரர்கள் இருந்தா எங்கேயாவது பார்த்துருப்பாங்க, போயிருப்பாங்க, பார்த்துட்டு சும்மா போவாங்க. அதே டைம்ல என்னுடைய வகுப்புகளில் உட்கார்ந்து பயானிகளில் உட்கார்ந்து என்னோட பழகியவர்கள் என்ன கண்ட என்ன செய்வாங்க, ஓடி வந்து பேசுவாங்க, சலான் சொல்லுவாங்க. ரைட், எங்கேயாவது வெளியூர் இடத்துல நம்மளை கண்டா என்ன ஹெல்ப் பண்ணணும்னு கேட்பாங்க. அதனால என்ன தெரியும், தெரியாட்டு என்ன செய்வாங்க, அவங்களோட பாட்டில் போயிட்டு இருப்பாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மைக்குண்மையாக கலப்படம் இல்லாமல் சரியாக நேசிக்க வேண்டும் என்றால் நமக்கு அல்லாஹுடைய தூதரை பற்றி தெரிய வேண்டும். அல்லாஹுடைய தூதரை பற்றி தெரிவது கட்டாய கடமையாகும். அதனால்தான் ஒரு அறிஞர் முதலில் ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் கடமை இல்ம் என்று சொல்கிறார். இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு ஃபர்ஸ்டா பருவ வயது அடைஞ்சதுக்கு புறவனுக்குரிய முதல் கடமை என்னென்று கேட்ட தொழுவதல்ல, நோன்பு பிடிப்பதல்ல, அவனுக்கு ஃபர்ஸ்ட் கடமை அல்ல இல்ம். இல்ம்ண்டா என்ன? முதலில் மாரிஃபத்துல்லாஹ், இரண்டாவது மாரிஃபத்து நபி, மூன்றாவது மாரிஃபத்து தீனில் இஸ்லாம். அல்லாஹ்வை அறிவது, அல்லாஹுடைய தூதரை அறிவது, தீனை அறிவது. அல்லாஹ்வை அறிய வேண்டும், அதே போல அல்லாஹுடைய தூதரை அறிய வேண்டும். நமக்கிட்ட அல்லாஹுடைய தூதர் பற்றி இருக்கிற அறிவு எந்த அளவு உள்ள அறிவு என்று சொன்னால், சும்மா பயான்ல கேட்டது, ஹுத்பாவில் கேட்டது. இந்த நொலேஜை இல்லாமத்தான் பெரும்பாலான முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். இப்போ மாஷா அல்லாஹ் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்க எங்கேயாவது பயான் நடந்தா போகக்கூடியவர்கள். இப்போ பயானுக்கே போற நீங்க நிச்சயமா ஹுத்பாவுக்கு வக்துக்கு முதல் போவீங்க, அதான் இயற்கையானது. ஒரு பயானுக்கு நேரத்தோட வந்து உட்காரணும்ன்றது வாஜிப் இல்லை, ஆனா ஹுத்பாவுக்கு நேரத்தோட வரணும்ன்றது வாஜிப். ஒரு பயானுக்கு போகிறவர்கள் நிச்சயமாக ஹுத்பாவுக்கும் போவார்கள். அப்ப நீங்க ஒரு அளவு ஹுத்பா பயான் ஊடாக அல்லாஹ்வுடைய தூதரை அறிகிறீர்கள். பெரும்பாலான மக்கள் ஹுத்பா பயானுக்கு வரல, ஹுத்பாவுக்கு எப்படி வருவாங்க, முடிகிற கட்டத்துல வருவாங்க, அவங்களுக்கு அறியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப ட்ரெடிஷனலாக அவங்க கேள்விப்படக்கூடிய செய்திகளை வைத்துத்தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசிக்கிறார்கள். எனவே அந்த நேசம் இப்படி ஒரு பாட்டோடும் ஒரு ஃபங்க்ஷனோடும் முடிந்து விடுகிறது. அவருடைய லைஃப் சொல்லுவார்கள் அரபியிலே, அல் முஹிப்பு லிமன் யுஹிப்பு முதீஉ. ஒருவன் ஒருவரை நேசித்தால் அவன் அவருக்கு வழிபடுவான். ஒருவன் ஒருவரை நேசித்தால் அவன் அவருக்கு வழிபடுவான். இது உலகத்துல நம்ம சாதாரணமா பார்க்கிற ஒரு விஷயம். ஒரு பொம்பளை புள்ள ஒரு பையனை நேசிக்குது, அவன் சொல்ற மாதிரி கேட்குது. ஒரு பையன் ஒரு கேர்ளை நேசிக்கிறான், அவள் சொல்ற மாதிரி கேட்கிறான். குழந்தை வளர்ப்பில் சரியாக குழந்தை வளர்த்த பெற்றோர், பிள்ளைகளுக்கு அன்பு காட்டி இரக்கம் காட்டி குழந்தை வளர்த்த பெற்றோர் பிள்ளைகளுக்கு ஏதாவது சொன்னா அந்த பிள்ளை கேட்குது, நம்ம பார்க்கிறோம். ரைட்? அப்ப இதுதான் பேசிக். அல் முஹிப்பு லிமன் யுஹிப்பு முதீஉ. நேசிக்கிறவர் நான் என்ன நீங்க நேசிக்கிறேன்னா சொல்லத்தை கேட்பீங்க. அதால நம்ம சில நேரம் குடும்ப பிரச்சனைகள் வரும்போது, அல்லது ஒரு பையன் கல்யாணம் முடிச்ச புதுசுல வைஃபோட கொஞ்சம் தகராறுண்டா நம்ம என்ன செய்யறோம், அவன் யாரை நேசிக்கிறானோ யாரை மதிக்கிறானோ அவங்கள்ட்ட போய் சொல்றோம், கொஞ்சம் புத்தி சொல்லுங்க சொன்னா கேட்டுக்கிறான். நான் ரியலா அனுபவிச்சிருக்கிறேன். விட்டுட்டு இந்த பிரச்சனை இதோட முடிச்சுட்டு நீங்க சேர்ந்து வாழுங்கண்டா வாழ்றாங்க. ஏன்னா அவங்க நம்மளை ரெஸ்பெக்ட் பண்றாங்க, மதிக்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு மனிதன் நேசிக்கிறான் என்றால் அவனுடைய அடையாளம் முதல் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவன் வழிபட வேண்டும், கட்டுப்பட வேண்டும். அவனுடைய ரோல் மாடல் ரசூலுல்லாஹ் தான், அவனுடைய முன்மாதிரி ரசூலுல்லாஹ் தான், அவனுடைய ஹீரோ ரசூலுல்லாஹ் தான். முழு லைஃபுக்கும், ரபியுல் அவ்வலுக்கு மட்டுமல்ல. அல்லது கந்தூரி கொடுப்பதில் நான் அல்லாஹ்வுடைய தூதரை நேசி, அங்க அவனை பார்த்தா தெரியும் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை அவன் ஹயாத்தாக்குகிறவனா என்பது விளங்கும். முதல்ல ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னான்னு சொன்னால்
இஸ்லாம். ரசூலுல்லாஹ் எப்படி வாழ்ந்தாங்களோ அப்படி வாழ்வது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை முழுமையாக புறக்கணித்து விட்டு ரபீல் அவ்வலில் வந்து நின்று நான் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறேன் என்று சொல்வது என்ன நியாயம்? உயிரை விட மேலாக அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்க வேண்டும் என்கிற நிலையில் இருந்து கொண்டு நம்ம ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசத்தை இரண்டாம் நிலை கொண்டு போறோம். உலகத்தை ஃபர்ஸ்ட் கொண்டு வரோம், உலகத்தில் உள்ளவர்களை ஃபர்ஸ்ட் கொண்டு வரோம். உதாரணமாக நல்ல பிள்ளைகள் பெற்றோரை நேசிப்பார்கள், சாலிஹான பிள்ளைகள் பெற்றோரை நேசிப்பார்கள். இப்ப நான் என்னுடைய உம்மா அப்பாவை நேசிப்பேன். எனக்கு முன்னால் என்னுடைய உம்மா அப்பா மீது ஒரு பொய் சொல்கிறார், அவதூறு சொல்கிறார். என் உம்மா அப்பா சொல்லாத விஷயத்த என் உம்மா அப்பாவோட விஷயத்துல இட்டு கட்டி சொல்றார். வெரி குட், தேங்க்யூ, ஜஸாக்கல்லாஹ், இப்படி சொல்லிட்டு போகுமா? சொல்லுன்னு கோவம் வரும், நேச்சுரலா கோவம் வரும். என் உம்மா அப்பா செய்யாத ஒன்றை செஞ்சேன்னு சொல்லி ஒருவன் சொல்றான் அவதூறா, எனக்கு கோபம் வரும். எனக்கு மட்டுமில்லை, இங்க இருக்கிற நல்ல பிள்ளைகள், இந்த உலகத்தில் வாழக்கூடிய நல்ல பிள்ளைகள் எல்லோருக்கும் கோபம் வரும். ஏனென்றால் அவனுடைய தாயை நேசிக்கிறான், தந்தையை நேசிக்கிறான். இவர் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறேன், உயிரை விட மேலாக நேசிக்கிறேன், அவரே மேடையில போய் நின்று பச்சை போய் சொல்றார். சொல்லாதது. யாருக்கு அதை கேட்கும் போது கோபம் வருகிறதோ அவன் தான் உண்மையில் நேசிப்பவன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாத ஒன்றை அவர்கள் செய்தார்கள் என்று சொல்லுகிற போது எவனுக்கு ரோஷம் வருகிறதோ, எவனுக்கு கோபம் வருகிறதோ, எவனுக்கு முகம் சிவக்கிறதோ அவன் தான் உண்மையில் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறான். இது பெரிய ஒரு ஆய்வு செய்து சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இல்லை, நார்மலா புரியக்கூடிய விஷயம். ஏன் புரியுதில்லைன்றதுதான் ஆச்சரியமான விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிற ஒருவன் அவர்களுக்கு வழிபட வேண்டும், கட்டுப்பட வேண்டும். ஆனால் இந்த நேசம் வர வேண்டும் என்றால் நம்ம ஆரம்பத்தில் சொன்னது போல அல்லாஹ்வுடைய தூதரை பற்றிய அறிவு நமக்கு தேவை. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு ஆச்சரியமான மனிதர். அவர்கள் நம்மை மட்டும் ஆச்சரியப்படுத்தவில்லை, அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த அவர்களுடைய எதிரிகளையும் ஆச்சரியப்படுத்திய ஒரு மனிதர். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த அவர்களுடைய எதிரிகளையும் ஆச்சரியப்படுத்திய ஒரு மனிதர். முஷ்ரிக்குகள், மக்காவில் உள்ள முஷ்ரிக்குகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாவா செய்யும் போது அவர்களோடு ஆரம்ப கட்டத்தில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அவர்களுடைய பிரதிநிதி ஒருவரை அனுப்பி வைக்கிறார்கள். அவர் போய் உட்கார்ந்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களோடு பேசிவிட்டு காத்துட்டு இருக்கிறாங்க. பெரிய பிரச்சனை. அந்த காலத்தை நீங்க இமேஜின் பண்ணி பார்த்தா தெரியும் எப்படி இருந்திருக்கும் அந்த பேச்சுவார்த்தை. பட்டப்பரப்பான ஒரு சூழ்நிலை. ரசூலுல்லாஹ்வை அடக்க வேண்டும், ஊரை விட்டு தூக்க வேண்டும், அல்லது இந்த பிரச்சாரத்தை முறியடிக்கும், இப்படியான ஒரு சிச்சுவேஷன்ல மிக முக்கியமான ஒரு பிரதிநிதியாக ஒருவர் அனுப்பி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க பதிலுக்கு. அவர் போய் பேசிட்டு வந்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்களை மீட் பண்ணி சொன்ன செய்தி என்ன தெரியுமா? இந்த முஷ்ரிக்குகளை வந்து சந்திச்சுட்டு அவங்களோட டீம் காத்துட்டு இருக்கிறவங்க, நான் அவரோடு போய் நீண்ட நேரம் உட்கார்ந்து பேசினேன். மா ஹுவ பிவஜ்ஹி கذாப், அல்லாஹு அக்பர். அவருடைய முகம் ஒரு பொய்யனுடைய முகமாக எனக்கு தோன்றவில்லை என்று அவர் சாட்சி சொல்றார். இப்படியே நீங்க ஹிஸ்டரி ஃபுல்லா பார்த்துட்டு வரலாம். அண்மையிலே ஒரு கிறிஸ்டியன் ஒரு புத்தகம் எழுதுகிறார், தி 100, வரலாற்றில் வந்த மிக முக்கியமான 100 பேர். அது தமிழ்லையும் வந்து அந்த தி 100 புக்ல ஒரு கிறிஸ்தவர் யாருக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும்? ஃபர்ஸ்ட் இடம். சும்மா மனச்சாட்சி அடிப்படையிலும் உலக நியதி அடிப்படையிலையும் அவர் முதலிடம் கொடுக்கிறதா யாருக்கு கொடுக்கணும்? ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு, ஜீசஸுக்கு கொடுக்க வேண்டும். ஆனால் அவர் முதலிடம் கொடுத்திருப்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. கொடுத்துட்டு ரசூலுல்லாஹ்வை பத்தி எழுதுறார் ஃபுல்லா. அவர் முகவுரை இருக்கிறது, அந்த புத்தகத்தின் முகவுரையில் தான் ஏன் முஹம்மது நபிக்கு முதலிடம் கொடுத்தேன் என்பதை ஜஸ்டிஃபை பண்ணி நிறைய எழுதுறார். திரும்ப நான் ஒரு கிறிஸ்தவனாக இருந்து கொண்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலிடம் கொடுப்பதற்கு இன்னென்ன காரணங்கள் அவர் சொல்றார். என்ற ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஒரு அதிசய மனிதர். சிலர் சொல்லுவாங்க ரசூலுல்லாஹ் ஒரு சாதாரண மனிதர். அப்படி கிடையாது.
ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெய்வீகத்தன்மை கிடையாது. அதனாலதான் அப்துஹு என்றதை சேர்க்க சொல்றான். வரசூலுஹு என்பதற்கு முன்னால அப்துஹு என்றதை சேர்க்க சொல்றான். அல்லாஹுடைய அடியாரும் தூதரும். என்னால் அவர்களுக்கு தெய்வீகத்தன்மை, அல்லாஹுடைய சிஃபத்துகள் எதுவும் அல்லாஹுடைய தூதருக்கு கிடையாது. அதை யாராவது அப்படி சொன்னாங்கன்னா அவங்க தெளிவான வழிகாட்டில் இருக்கிறார்கள். சில நேரங்களில் சிறுக்கு செய்கிறார்கள். உதாரணமா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களும் பாவங்களை மன்னிப்பார்கள் என்று சொன்னா அல்லாஹ் கேட்கிறான், இல்லல்லா, அல்லாஹை தவிர பாவங்களை மன்னிப்பவன் யார் இருக்கிறான் என்று அல்லாஹ் கேட்கிறான். இந்த கேள்வியை யோசிப்பார். பாவங்களை மன்னிப்பதற்கு அல்லாஹவை தவிர ஒரு யார் இருக்கிறார் என்று அல்லாஹ் கேட்கும் போது என்ன சொல்ல வாரார்? அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிக்கிறதுக்கு யாரும் இல்லை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சய்யிதுல் இஸ்திக்ஃபார் கற்றுத் தருகிறார்கள். இஸ்திக்ஃபாரின் தலைவர். அதை நம்பிக்கையோடு ஒரு மாலையில் ஓதி விடிவதற்குள் மௌத்தான அவருக்கு சுவர்க்கம், காலையில் ஓதி மாலையாவதற்குள் மௌத்தான சுவர்க்கம் என்று சொன்னார். புகாரில வர ஹதீஸ். அதுல என்ன சொன்னாங்க? அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த் خلقتني وانا عبدك وانا على عهدك ووعدك ما استطعت اعوذ بك من شر ما صنعت ابوء لك بنعمتك علي وابوء بذنبي فاغفر لي فانه لا يغفر الذنوب الا انت. யா அல்லாஹ், என்னை மன்னிப்பாயாக, பாவங்களை மன்னிப்பதற்கு உன்னை தவிர யாரும் இல்லை. யார் சொன்னது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் கேட்கிறான், வமை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ். அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிப்பதற்கு யார் இருக்கிறார் என்று அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிப்பதற்கு யாரும் இல்லை. அப்ப ஒருவர் அவர் தலப்பா கட்டிருக்கலாம், ஜுப்பா போட்டிருக்கலாம், பெரிய பெரிய பேர் எடுத்திருக்கலாம், ஷேக் என்று சொல்லலாம், ஹலீஃபா என்று சொல்லலாம். அவர் சொல்றார் ரசூலுல்லாஹ் பாவங்களை மன்னிப்பார்கள் என்று. அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொல்கிறார்கள் அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிப்பதற்கு யாரும் இல்லை என்று. இப்ப புத்தி உள்ள ஒரு மனிதன் யார் எடுப்பான்? அவருக்கு முடிஞ்ச ஷேகடை எடுப்பானா, அல்லாஹ் ரசூலை எடுப்பானா? அல்லாஹ்வின் ரசூலை நேசிக்கிற ஒருவன் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொன்னதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதற்காக சண்டை பிடிப்பானா, அல்லது அவருடைய மௌலவி சொன்னதற்கும் அவருடைய ஆலிம் சொன்னதற்கும் நியாயப்படுத்தி அதை விமர்சனம் செய்கிறவனை கீழ்த்தரமாக விமர்சனம் செய்ய போவானா? உண்மையிலே ஆச்சரியமான விஷயம் இது. மனிதன் மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு தன்னை அழித்துக் கொண்டிருக்கிறான். சிந்திக்க வேண்டும். அபூ ஜஹலும் இப்படித்தான் இருந்தான், அபூ லஹபும் இப்படித்தான் இருந்தான். ஃபிரௌன் கூட அல்லாஹ் சொல்லுகிறான், உள்ளம் ஏற்றுக்கொண்டது அல்லாஹ் தான் ரப். ஃபிரௌன் மூசா அல்லாஹ்வுடைய ரசூல் என்று ஏற்றுக்கொண்டது. ஆனா அவனுடைய ஈகோ, வரட்டு கௌரவம், இது சாதிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. கடைசியில மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் வந்தா கத்த போறார். ரப்பி லவ்லா அഖர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸ்ஸதக வஅகும் மினஸ் ஸாலிஹீன் என்று கத்துவார். அல்லது ரப்பிர்ஜிஊன், யா அல்லாஹ் இவங்களை போக சொல்லு என்று கத்த போகிறார். இவ்வளவு ஒரு வீக்கான நீ அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைகளை தூக்கி ஒரு பக்கம் எறிந்து விட்டு வெறுமனே உனக்கு பிடித்த ஒரு மௌலவி, உனக்கு பிடித்த ஒரு ஷேக் என்பதற்காக அவர் சொல்லுவதை நியாயப்படுத்த முடியுமா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சாதாரணமான மனிதன் என்று ஒரு சிம்பிளாக பேசுவது ரசூலுல்லாஹ்வை சரியாக புரியாத ஒருவனுடைய பிரயோகமாகும். ஆனால் அது பெரிய ஒரு ஷிர்க்குக்கோ குஃப்ருக்கோ இட்டு செல்லக்கூடியது அல்ல. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெய்வீகத்தன்மை இருக்கிறது, அல்லாஹ்வுடைய சிஃபத்துகள் இருக்கிறது என்று ஒருவர் சொல்ல வந்தால் அது ஷிர்க்கு இட்டு செல்லும். ரசூலுல்லாஹ் எவ்வளவு பேணுதலா இருந்தாங்கன்னு பாருங்க. ஒரு கட்டத்தில் ஒரு சஹாபி வந்து சொல்றார், ஒரு நல்லது நடந்துச்சு. நல்ல விஷயம் நடந்தா என்ன சொல்றோம் நம்ம? ஒருவருக்கு ஒரு புள்ள கிடைச்சிட்டு நல்ல ரிசல்ட்ஸ் வந்துருக்கு, என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? மாஷா அல்லாஹ். இப்படி ஒன்று நல்லது நடந்தோன்னு அவருக்கு ரசூலுல்லாஹ் வச்சுட்டு அவர் சேர்த்து சொல்றார், மாஷா அல்லாஹ் வஷித். ஒரு நல்லது நடந்தோன்னு சொல்ல, அல்லாவும் நீங்களும் நாடினீர்கள் என்று சொன்னோன்னு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அஜஅல்தனி லில்லாஹி நித்தன் வஹுவ ஹலகக். அல்லாஹ் உன்னை படைத்திருக்கும் போது, உன்னை ரப் உன்னை படைத்த காலிக்காக அல்லாஹ் இருக்கும் போது ஒரு படைப்பாக என்னை கொண்டு போய் அல்லாஹ்வுக்கு ஈக்குவலா நீ ஆக்கி போட்டாயே. குல் மாஷா அல்லாஹ் வஹ்தா. இதுக்கு புறம் நீ சொல்லும் போது மாஷா அல்லாஹ் மட்டும் சொல்லும். என்ன சேர்க்கணும் என்று விரும்பினான் என்ன சொல்லும்? மாஷா அல்லாஹு சும்ம ஷித்தன்னு சொல்லு, சும்மாவை போட்டு சொல்லு. இப்படித்தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அகீதா பாடம் சஹாபாக்களுக்கு நடத்தினார்கள். அப்ப நம்ம ரசூலுல்லாஹ் பாவங்களை மன்னிப்பார்கள் கஷ்டப்பட்டு வலிந்து வேறு எங்கேயோ வேறொரு நோக்கத்துக்காக சொல்லப்பட்ட குர்ஆன் வசனத்தை கொண்டு வந்து இதுக்கு ஜாயின் பண்றது. இன்னும் ஒரு பக்கம்
ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறைவான ஞானம், அது ஒரு தலைப்பு. என்னமோ இதுதான் குர்ஆனும் ஹதீஸும் சொன்னது, ரசூலுல்லாஹி இதுதான் வந்தது போல மறைவான ஞானம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இருக்கு. அல்லாஹ் சொல்ற நபியை பார்த்து, லவ் குன்து அஅலமுல் கைப லஸ்தக்ஸர்து மினல் கைர் வமா மஸ்ஸனி யஸ்ஸூ. நபி நீங்கள் சொல்லுங்கள், மறைவான ஞானம் எனக்கு இருந்திருந்தால் எனக்கு எந்த கெடுதியும் வந்திருக்காது, நிறைய நன்மை தான் நான் செய்திருப்பேன், நல்லதான் எனக்கு நடந்திருக்கும், கெடுதி வர வாய்ப்பே இல்லை எனக்கு மறைவானது இருந்திருந்தால். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறைவான ஞானம் இருந்திருந்தால், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி காலம் ரஹீக் படிச்சிருப்பீங்க பெரும்பாலானாக்கள், ரஹீக்குல் மக்தூம் என்ற புத்தகம். அதை கடைசி சாப்டர் கட்டாயம் வாசிங்க, படிக்காட்டி இதை புறம் எடுத்து வாசிங்க. இறுதி நாட்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி நாட்கள். உண்மையிலேயே ஈமானோடு படிக்கும்போது அழாமல் அதை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணாமல் எழுந்திருக்க முடியாது. அதுல என்ன நடக்குதுண்டா, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காய்ச்சல் வருது, தலைவலி வருது, கூடுது, காய்ச்சலும் தலைவலியும் கூடுது. ஒரு கட்டத்துல தலையில துணியை போட்டு கட்டி தலையை பிடிச்சி கத்துறாங்க, வாரக்ஸா என்ற தலை என்று கத்துறாங்க. இன்னும் ஒரு கட்டத்துல காய்ச்சல் கடும் கூடுதலாக ஆகி பக்கத்தில் இருக்கிற தண்ணி அள்ளி அள்ளி ஊத்துறாங்க மேல. அப்படி இருக்கக்குள்ள சொல்றாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் வ இன்ன லில் மௌத்தி லஸக்கராத். லா இலாஹ இல்லல்லாஹ், மௌத்துக்கு இப்படி ஒரு சக்கராத் நிலை இருக்கிறது என்று சொல்கிறார்கள். சஹாபாக்கள் ஆச்சரியமாக பார்த்து, அன்த யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே நீங்களும் கஷ்டப்படுகிறீர்களா என்ற போது சொன்னார்கள், இன்னி உஅக்கமா யுஅக்குர் ரஜுலானி மின்கும், உங்களில் 2 பேர் படுகிற வேதனையை நான் படுகிறேன் என்று சொன்னார்கள். அந்த நேரத்தில் சொல்கிறார்கள், அப்படியான ஒரு கிரிட்டிக்கலான சிவியரான கண்டிஷன்ல சொல்கிறார்கள், ஹைபரில் வைத்து தரப்பட்ட அந்த நஞ்சு, அந்த விஷம் என்னுடைய உயிர் நரம்புகளை தரித்து விட பார்க்கிறது என்று சொன்னார்கள். ஹைபரில் ஒரு பொம்பளை, ஜெய்னப் என்கிற ஒரு யூத பொம்பளை, ஒரு ஆட்டை ஃப்ரை பண்ணி கொண்டு கொடுக்குறார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆட்டிட முன்னச்சந்தா விருப்பம். அடுத்தது கிஃப்ட் கொடுத்தா கிஃப்ட் நல்லா மதிப்பாங்க. அந்த தந்தாளோட மனசு சந்தோஷம், கிஃப்ட் தாரதே மனசு சந்தோஷத்துக்காக. அதால ஃபர்ஸ்ட்டுக்கு அவங்க தான் அதை என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு பிச்சு கொடுத்து போட்டு அவங்களுக்கு வளமையா பிடிச்ச முன்னச்சந்தை எடுத்து சாப்பிடுறாங்க. கடிக்கும் போது முஜிசா ஒன்றை அல்லாஹ் நிகழ்த்துகிறார். சாப்பிட வேணாம், ஆட்டுச்சந்து பேசிச்சு, ஃப்ரை பண்ணின பொரிச்ச ஆட்டுச்சந்து பேசுது, சாப்பிடாதீங்க, விஷம் ஊட்டப்பட்டிருக்கிறது, நஞ்சு ஊட்டப்பட்டிருக்கிறது. துப்பிட்டாங்க ரசூலுல்லாஹ். ஆனா தாரமி, இது புகாரில வர ஹதீஸ், தாரமியில வரக்கூடிய செய்தியில சஹாபாக்கள் கொஞ்சம் பேர் அதுக்கு முதல் தின்னுட்டாங்க, சாப்பிட்டுட்டாங்க, அவங்க மூத்த போயிட்டாங்க ஸ்பாட்ல. அப்படி பொய்சல், கடுமையான விஷம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இது விஷம் ஊட்டப்பட்டிருக்கின்றது தெரியாது. கடைசியில ஹைபர்ல இந்த மரணப்படுக்கையில் இருக்கும்போது சொன்னாங்க, இந்த ஹைபரில் வைத்து தரப்பட்ட விஷம் இப்ப என்னுடைய உயிர் நாடியை தரைத்து விட பார்க்கிறது என்று சொல்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். எங்க மறைமான ஞானம் அவங்களுக்கு இருந்துச்சு? இப்படி ஆயிரக்கணக்கான சம்பவம் இருக்கிற சூழல் லைஃப்ல குர்ஆன் சொல்லுது. ஆனா இது பெரிய பயான் நெட்டி இவர் பேசுறது, அதை கேட்டுக்கு ஒரு கூட்டம் கொட்டாய் விட்டுருக்கு அல்லது தக்பீர் சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அன்புள்ள சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சாதாரண மனிதர் அல்ல. சில மௌலவிமார் சும்மா எடுத்த ஒரு ஜாதியா பேசிட்டு போவாங்க, செலவாத்தி சொல்றது கூட சங்கடப்படுற மாதிரி பேசிட்டு போவாங்க. அந்த லெவல்ல போறது ஒரு வகையான ஜஃபா. ஆனால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறைவான ஞானம் இருக்கின்றது, ஷிர்க்கு கொண்டு போகும், ஆபத்தானது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உயர்ந்த மனிதர், வித்தியாசமான மனிதர். அவர்கள் குறிப்பாக மனிதர்கள் மீது ஒரு தனி இரக்கம் உள்ளவர்கள். எப்படி என்றால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தையை அல்லாஹ் குர்ஆனில் இறக்குகிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இப்படி சொன்னார் என்று அல்லாஹ் இறக்குறான். என்ன சொன்னார்? இன் துஅذிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக் வ இன் தக்ஃபிர் லஹும் ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹக்கீம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இன் துஅذிபுஹும், அந்த மக்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துல சமூகத்தில் உள்ள மக்களை பார்த்து சொல்றாங்க, இவர்களை நீ தண்டித்தால், இவர்கள் யார் யா அல்லாஹ்? உன்னுடைய அடியார்கள் தானே. வ இன் தக்ஃபிர் லஹும், நீ இவர்களை மன்னித்து விட்டால், ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹக்கீம், நீ அஸீஸ், நீ காலிப், லா யக்லிபுக அஹத், நீ தான் மிகைக்க கூடியவன், நீ தான் பெரியார், உன்னை மிகைப்பதற்கு யாருமே இல்லை.
அதே டைம்ல நீ ஹக்கீம், எதை எந்த இடத்துல வைக்க வேண்டும் என்கிற ஞானம் உள்ளவன் நீ என்று அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். இதை அல்லாஹ் இப்படி ஈசா பிரார்த்தனை செய்தார்கள் என்று இறக்கும் போது இந்த குர்ஆன் வசனத்தை படித்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமோஷன் ஆகிவிட்டார்கள். அன்புள்ள சகோதரர்களே, சும்மா சிம்பிளான இமோஷன் அல்ல. சும்மா அப்படி இந்த வசனத்தை ஓதினவங்க 2 கைகளையும் தூக்கி கத்த தோன்றாங்க. அல்லாஹும்ம உம்மத்தி உம்மத்தி ஃபபகா. யா அல்லாஹ், என்னுடைய உம்மத் என்று சொல்லி அழுது கொண்டே இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு அழுதார்கள் என்றால், அல்லாஹு தஆலா உடனடியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி ஆறுதல் சொல்லும் வரைக்கும் அழுதார்கள். இப்படியாக இந்த சமூகத்தின் மீது அக்கறை உள்ள ஒருவர் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு அதே போல கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களுக்கும் ஒரு ஸ்பெஷல் சான்ஸ் கொடுத்தான் துவா கேட்கறது. ஒரு சான்ஸ், அந்த துவா முழுமையாக கபூலாகும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த சான்ஸை வந்த நபிமார்கள் அனைவரும் இந்த உலகத்தில் பயன்படுத்தி கொண்டார்கள், உலகத்திலே கேட்டுட்டாங்க. ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இந்த உலகத்தில் வந்தது. சாதாரண பிரச்சனைகள் அல்ல. பிசிக்கலி அவர்கள் டோர்ச்சர் செய்யப்பட்டார்கள், மென்டலி மேக்சிமம் டோர்ச்சர் செய்யப்பட்டார்கள். ஒவ்வொன்றையும் நீங்க நிறைய அறிந்துதான் இருக்கிறீர்கள். எவ்வளவு கடுமையாக அவர்கள் உடலியல் ரீதியாக சோதிக்கப்பட்டார்கள், நிந்திக்கப்பட்டார்கள். அதுபோல உளவியல் ரீதியாகவும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அவர்கள் அந்த துஆவை பயன்படுத்தவில்லை. அவர்களுக்கு பர்சனலாக இருந்த பிரச்சனைக்கும் பயன்படுத்தல, அவர்கள் ஃபேமிலி ப்ராப்ளத்துக்கும் பயன்படுத்தல, அல்லது சமூகத்தினுடைய இந்த உலக தேவைகளுக்கும் பயன்படுத்தல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துஆவை அப்படியே வைத்திருக்கிறார்கள். நாளை மறுமையிலே அவர்களுடைய உம்மத்திற்கு ஷஃபாத் செய்வதற்காக. சுப்ஹானல்லாஹ். அதனாலதான் அல்லாஹ் சொல்கிறான், லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். உங்கள் மத்தியிலிருந்து ஒரு தூதர் வந்திருக்கிறார். அவர் வானத்திலிருந்து இறங்கி வந்தவரும் அல்ல, பூமியிலிருந்து முளைத்து வந்தவரும் அல்ல, உங்களுக்குள்ள இருந்துதான் வந்திருக்கிறார். அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், உங்களுக்கு எவைகளெல்லாம் சிரமம் தருமோ அவைகளெல்லாம் அவருக்கு கஷ்டமாக இருக்கின்றார். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு எதுவெல்லாம் சிரமம் தருமோ அவை அனைத்தும் அவருக்கு கஷ்டமாக இருக்கிறது. ஹரீசுன் அலைக்கும், உங்கள் மீது மிக அக்கறை உள்ளவராக அவர் இருக்கிறார். பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம், எஸ்பெஷலி முஃமின்களோடு அவர் ரഊஃபாகவும் ரஹீமாகவும் இருக்கிறார். அந்த ரഊஃப் ரஹீம்ன்றது அல்லாஹ்வுடைய 2 பேர். அந்த பேர் எங்க நபிக்கு பயன்படுத்துறாங்க. அல்லாஹ் ரഊஃப் என்பதில் ரஃபத் என்கிற சிஃபத்தும், ரஹீம் என்பதில் ரஹ்மத் என்கிற சிஃபத்தும் இருக்கின்றன. இரக்கம், கருணை, பரிவு, அன்பு என்பது என்னுடைய அர்த்தம். மோமின்களோடு இப்படி அன்பு, இரக்கம், கருணை, பரிவுள்ளவராக அவர் இருக்கிறார் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் போது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் விஷயத்திலையும் அக்கறை கொண்டிருந்தார்கள். அப்போது இருந்த முஸ்லிம்கள் ஒவ்வொரு தனியாளுடைய விஷயத்திலும் கவனம் செலுத்தி அக்கறை செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்கள் உயிரோடு இருக்கும் போது உலகம் அழியும் வரைக்கும் வரப்போகிற மக்களுடைய விஷயத்தில் அக்கறை செலுத்தி இருக்கிறார்கள். இந்த தகவல்கள் நமக்கு தெரிந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் மீது அன்பு வருமா வராதா?
இதை சரியா ரியலா புரியணும். புரிஞ்சா நிச்சயமாக அல்லாஹுடைய தூதர் மீது நமக்கு அன்பு வரும். மஹ்ஷரிலே ஒரு பயங்கரமான காட்சியை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். என்ன காட்சி என்றால், சுருக்கமாக குர்ஆனும் ஹதீஸும் சொல்லக்கூடிய மஹ்ஷர் காட்சி உங்களுக்கு தெரியும். தாங்க முடியாத வெயில், உஷ்ணம், சூரியன் தலைக்கு 1 மைலுக்கு மேல் நிற்கும், சூரியன் ஓடாது, பூமி சுற்றாது. அதே நேரத்தில் கட்டிடங்களும் இருக்காது, மரங்களும் இருக்காது, தரையும் மணல் தரையாகவும் இருக்காது. ஒரு தார் போட்ட மாதிரி தான் இருக்கும். ரொட்டி, சுடப்பட்ட ரொட்டியை போன்றிருக்கும். உடம்பில் ஒரு துண்டு துணி இருக்காது, காலில் செருப்பு இருக்காது. இப்படியான சூழ்நிலையில் எல்லோரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதற்கொண்டு முழு பேர் நிற்பாங்க. மக்களும் நபிமார்கள் எல்லோரும் நிற்பார்கள். இப்படி நிற்கிற காலம் எவ்வளோன்னு கேட்டால் 50,000 வருடங்கள் நம்மட கணிப்பீட்டின்படி. அல்லாஹ் தான் பாதுகாக்க வேண்டும். ரைட். இதுல ஒரு பெரிய ஒரு குரூப் வந்து அல்லாஹ் அரிசிக்குள்ள நிழல் பெற்றுட்டு இருப்பாங்கன்றத ஹதீஸ் நன்மாராயம் சொல்லுது. அல்லாஹ் அந்த கூட்டத்தில் நம்ம எல்லோரையும் சேர்த்தருள்வானாக. இந்த பயங்கரமான சூழ்நிலையில் பெற்ற தாயை கண்டால் பிள்ளையும், பிள்ளையை கண்டால் தாயும், கணவனை கண்டால் மனைவியும், மனைவியை கண்டால் கணவனும் விரண்டோடி கொண்டிருக்கிற அந்த அகோரமான வேளையிலே முடிவு ஒன்று கிடைக்காதா என்று மக்கள் ஏங்கிக் கொண்டிருப்பார்கள். அப்படி ஏங்கியவர்கள் ஒவ்வொரு நபியாக செல்லுவார்கள். முதலாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கிட்ட போய், நீங்கள் தான் எங்களுடைய தந்தை, நீங்கள் போய் அல்லாஹ்விடம் எங்களுக்காக பேசுங்கள் என்று சொல்வார்கள். ஏதாவது ஒன்று நடக்கட்டும், கேள்வி கணக்கு இருந்தா கேட்கட்டும், முடிவு தரட்டும். 50,000 வருஷம் இப்படி நிற்கிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எக்ஸ்கியூஸ் பண்ணிடுவார். நான் அதற்குரியவன் அல்ல, நான் இப்படி எல்லாம் நடந்துட்டேன், நீங்க தேவைன்னா நூஹ்கிட்ட போய் பாருங்கன்னு சொல்லி மக்கள் எல்லோரும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் ஓடி வருவார்கள். வந்து அந்த அவ்வலு ருசூல், நீங்கள் தான் முதல் ரசூல் என்று சொல்வார்கள். அந்த ஹதீஸை வைத்துத்தான் முதல் ரசூல் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்றாரு. அந்த அவ்வலு ருசூல், ரசூல்மார்கள் ஃபர்ஸ்ட் நீங்க தான். நீங்க போய் அல்லாஹ் கிட்ட பேசுங்க, எங்களுக்கு ஒரு முடிவை பெற்றுத்தாங்கன்னு கேட்கும்போது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் ஒரு காரணத்தை சொல்லி ஒதுங்கிக் கொள்வார்கள். நீங்க இப்ராஹிம் கிட்ட போய் பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஓட்டம் எடுப்பாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் போய் கெஞ்சுவார்கள், நீங்க ஹலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய உச்ச நண்பன், நீங்கள் எங்களுக்காக பேசுங்க, எங்களுக்கு ஒரு முடிவை பெற்று தாருங்கள் என்று கேட்கும் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பின்வாங்கி விடுவார். அவர் சொல்லுவார், மூசாவிடம் போய் பாருங்கள். அப்போ திரும்ப ஓடுவாங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்தை தேடி. அவர்களிடம் போய் நின்று கெஞ்சுவார்கள், அந்த கலீமுல்லாஹ், மூசாவை உங்களோட அல்லாஹ் பேசி இருக்கிறார் நேரடியா, எனவே எங்களுக்காக பேசுங்க இந்த சந்தர்ப்பத்தில். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நான் அதற்குரியவன் அல்ல என்று ஒதுங்கி அவர் காட்டுவார், ஈசா கிட்ட போங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் போனால் அவரும் தன்னால் முடியாது, நான் அதற்குரியவன் அல்ல, நீங்கள் முஹம்மதிடம் போங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லும் போது மக்கள் எல்லோரும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் போவார்கள். அந்த நேரத்தில் தான் மலக்குகள் அணி அணியாக நிற்க அல்லாஹ் வருவார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி மக்கள் போகும்போது அவர்கள் சொல்லுவார்கள், அனலஹா அனலஹா, நான் தான் அதற்குரியவன், வாருங்கள் என்று சொல்லி அல்லாஹுடைய அர்ஷின் கீழ் அவர்கள் சுஜூதில் விழுவார்கள். அப்போது அல்லாஹ் சொல்லுவான், யா முஹம்மத் இர்ஃபா ரஸக், உன்னுடைய தலையை தூக்கு, இஸ்அல் துஅத, நீ கேள் தரப்படும், வஷ்ஃபா துஷஃபா, நீ ஷஃபாஅத் செய், உன்னுடைய ஷஃபாஅத் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்னதும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து அஷ்ஷஃபாஅத்துல் உதுமா அல்லது ஷஃபாஅத்துல் குப்ரா என்று சொல்லக்கூடிய அந்த பெரிய ஷஃபாஅத்தை செய்வார்கள். இந்த மக்களுடைய கேள்வி கணக்கு ஸ்டார்ட் பண்ணியா அல்லாஹ். அதுக்கு பிறகுதான் விசாரணை ஆரம்பமாகும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஹதீஸ் நமக்கு தெரிந்தால் அல்லாஹுடைய தூதர் மீது அன்பு வருமா வராதா? வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் சொன்னேன், ஒரு அதிசய மனிதர், ஒரு அற்புதமான மனிதர், ஒரு உயர்ந்த மனிதர். அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது சொல்கிறான், வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், ஆலம்களுக்கு ரஹ்மத்தாக அன்றி உன்னை நான் அனுப்பவில்லை என்று சொல்கிறான்.
ஆலமுக்கு ரஹ்மத்தாக அன்றி உன்னை அனுப்பவில்லை. ஆலம் என்றால் என்ன? ஆலம் என்பதற்கு தப்சீராசிரியர் விளக்கம் சொல்லும் போது சொல்கிறார்கள், குல்லுமா சிவல்லா, அல்லாஹ்வை தவிர இருக்கிற அனைத்தும் ஆலம். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வை தவிர இருக்கிற அனைத்தும் ஆலம். அதால அவன் ரப்புல் ஆலமீன், எல்லாத்துக்கும் அவன் தான் ரப். அப்ப எல்லாவற்றுக்கும் ரஹ்மத்தாகத்தான் அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். அதாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாக்கு வந்ததுக்கு பிறகு ஹுத்பா ஓதினாங்க. ஹுத்பா ஓதுறதுக்காக ஒரு ஈச்சம் குத்தி வைத்திருந்தார்கள். ஒரு சும்மா ஈச்சம் மர குத்தி ஒன்று, அதுல ஏறிக்கு நின்றுதான் ஹுத்பா ஓதுவாங்க. பிறகு சஹாபாக்கள் ஒரு மிம்பர் செஞ்சு கொடுத்தாங்க. இப்ப மிம்பர் பள்ளிக்குள்ள வந்துட்டு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர்ல ஏறுறாங்க. பள்ளிக்குள்ள ஒட்டக குட்டி கத்துற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. ஒரு கத்துற சத்தம் ஒன்று கேட்குது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மிம்பர்ல இருந்து இறங்கி வந்து அந்த பழைய ஈச்சங்குத்தியை கட்டி பிடித்தார்கள். அழுகை நின்று விட்டது. அது அந்த குத்தி தான் அழுதது. சுப்ஹானல்லாஹ். அதில் இரக்கம் காட்டினார்கள். ரஹ்மத் என்பது நம்ம அருட்கொடை அருட்கொடை என்று மொழிபெயர்க்கிறோம். அருட்கொடை மட்டுமல்ல. நான் சொன்ன ரஹ்மத் என்றால் மேர்சி, அன்பு, கருணை, இரக்கம், காருண்யம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கே இரக்கமாக வந்தவர்கள். எல்லாத்துக்கும் இரக்கம் காட்டினாங்க. ஆட்டுக்கும் இரக்கம் காட்டினாங்க, மாட்டுக்கும் இரக்கம் காட்டினாங்க. அல்லாஹ்வும் அதுக்குரிய மாதிரி அவர்களுக்கு கைடன்ஸ் கொடுத்தாங்க. ஒரு பிராணியை அறுக்கும் போது அதுக்கு இரக்கம் காட்டியாரு. ஒரு கோழியோ ஒரு ஆட்டையோ அறுக்கிற நேரத்துல கூட அதை ஒரு காரசாரமாக அறுக்காம ஒரு கூர்மை இல்லாத கத்தியினால் அறுத்து அந்த பிராணிக்கு கொடுமை ஏற்படுத்தாம பூரான நீங்க அறுக்கிறதுக்கு முதல் நீங்க அறுக்க போற அந்த ஆயுதத்தை தீட்டிக் கொள்ளுங்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இன்னும் ஒரு பிராணி பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்துல மற்ற பிராணி அறுக்காதீங்க. இப்படியெல்லாம் ஒரு ஜீவகாருண்யத்தை, அன்பை, இரக்கத்தை இந்த உலகத்துக்கு சொன்னவர்கள். இன்னும் ஒரு வார்த்தையில சொல்வதாக இருந்தால் அஹ்லாக்கின் நல்ல பண்புகளின் சிகரமாக அவர்கள் தான் திகழ்ந்தார்கள். அல்லாஹ்வே அதை சொல்றார், வ இன்னக லஅலா குலுகின் அதீம். நபியே, நீங்கள் உயர்ந்த பண்பாடுகளோடு இருக்கிறீர்கள். அவர்கள் யாரையும் நரகத்துக்கு அனுப்ப ட்ரை பண்ணதே இல்லை. அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் தாயினுடைய வழிகாட்டலின் அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 10 வருடங்கள் ஹித்மத் செய்தார்கள். சின்ன பிள்ளையா போயிருந்து 10 வருடங்கள் பணிவிடை செய்கிறார்கள். அவர்கள் ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் 10 வருடங்கள் ஹித்மத் செய்தேன். ஒரு நாள் கூட இதை ஏன் செய்தாய், எதற்காக செய்தாய் என்று அவர்கள் கேள்வி கேட்கவில்லை. என்னை கண்டிக்கவும் இல்லை. சுப்ஹானல்லாஹ். சின்ன புள்ள மிஸ்டேக் விடுவாரா இல்லையா? இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இயல்பு அதுதான். அவர் சொல்றார், அவர்களுடைய கை தீபாஜ் என்ற பட்டை விட மென்மையானது. என்ன, அந்த கையால கூட இன்னைக்கு அவங்க அடிச்சது இல்லை. சின்ன புள்ள 10 வயசு அவரை கொண்டு விடும்போது சிறுவனாக போய் நின்று 10 வருடங்கள் ஹிதுமத் செய்கிறார். ஒரு வார்த்தை ரஃபா பேசினது இல்லை. ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லி, உங்களில் சிறந்தவர் யார் தன்னுடைய மனைவிமாரோடு நல்ல முறையில் நடக்கிறாரோ அவர்தான் என்று சொன்னார். வ அன ஹைருக்கும் லி அஹ்லி, நான் என்னுடைய மனைவிமாரோடு மிக நல்ல முறையில் நடக்கிறேன் என்று சொன்னார்கள். வைஃப்மாரோடையும் சண்டை பிடிக்கிறதெல்லாம் இல்லை, சாஃப்டா தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. யாருக்கும் அடித்ததும் இல்லை, கடுகடுப்பாக நடந்து கொண்டதும் இல்லை. எதிரிகளை கூட அவர்கள் ரஃபா ஹேண்டில் பண்ணுதான் இல்லை. அந்த யுத்த களத்துல நடக்கிறது வேறு. இப்ப பதிர் களத்துல சொன்னா பதிர் களத்துல அதுக்குரிய சண்டை செய்யக்குள்ள வாழ்வோட வரக்குள்ள வாழ்வோட வெட்டத்தான் போகணும், அடிக்கக்குள்ள அடிக்கத்தான் போகணும், அது வேற விஷயம். ஆனால் பொதுவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிகள் என்று அவர்களை கொலை செய்ய வந்தவங்களோட கூட மென்மையாகத்தான் நடந்தாங்க. அதனாலதான் நம்ம அடிக்கடி ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு சம்பவம் தான் இந்த சுமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சம்பவம். சுமாமா என்பவர்
யமாமா என்கிற பிரதேசத்தில் முக்கியமான ஒரு புள்ளியாக இருந்தவர். அந்த ஏரியாவுக்கு அவர் தான் பொறுப்பு. ஆனால் கடுமையான முஸ்லிம் விரோதி, துவேஷி, என்ன வார்த்தை சொல்லுவோமோ எல்லாம் சொல்லுவோம். அப்படியான ஒரு டைப்பான ஆள். சஹாபாக்கள் அந்த ஏரியாவுக்கு போனா பிடிப்பார், அடிப்பார், பறிப்பார், டோர்ச்சர் பண்ணுவார், கொலை செய்வார், எல்லாம் செஞ்சார். இப்ப சஹாபாக்களோட பிசினஸ் ரூட் அது. இப்ப சஹாபாக்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க, யாரோ சொல்லலாம் இவரை டோர்ச்சர் தாங்க முடியுது இல்லைன்னு. ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அப்படியா, இப்படி எல்லாம் செய்யறாரு தானே, முடியும்னா பிடிச்சு கொண்டு வாங்கண்ணா, கொல்லுங்கன்னு சொல்லல, அவரை அரெஸ்ட் பண்ணிட்டு வாங்கண்ணா. அப்போ ஒரு கட்டத்தில் சஹாபாக்கள் அவரை பிடிச்சிட்டாங்க, கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. மஸ்ஜிதுல தான் அவரை சிறையிட்டார்கள். அவருக்கு சிறையாக கொடுத்தது மஸ்ஜித் நபவி, உலகத்தில் உள்ள 3 முக்கியமான பள்ளிகள்ல 2வது பள்ளி. அந்த பள்ளியில தான் அவரை வைக்க சொன்னாங்க. வைக்க சொல்லிட்டு வெளியே வந்தாங்க. வந்து அவரை சந்திச்சு கேட்டாங்க, சும்மாமா பிடிச்சாச்சு, நீ இவ்வளவு அட்டகாசம் பண்ணினாய், நிறைய கொடுமைப்படுத்தினாய், இப்ப நீ எங்கட கஸ்டடியில் இருக்கிறாய், என்ன சொல்லுகிறாய்? துமாமாக்கு வேற வழி இல்லை. துமாமா சொல்றார், இன் தக்துல்னி தக்துல் ததமின், நீங்கள் என்னை கொலை செய்வதாக இருந்தால் நான் உண்மையிலே கொலை செய்யப்பட வேண்டிய ஒருவர், என்னுடைய மனச்சாட்சிப்படி. வஇன் துன்இம் துன்இம் அலா ஷாக்கிர், நீங்கள் என்னை மன்னித்து விட்டால் நான் நன்றியோடு நடந்து கொள்வேன். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் போயிட்டாங்க. பிறகு அவரை சந்திக்கல. அடுத்த நாள் வந்து சந்திக்கிறாங்க. அடுத்த நாளும் கேட்டார்கள். அடுத்த நாளும் அதே ஆன்சர். 3வது நாள் வராங்க. 3வது நாள் வந்து கேட்டாங்க, சும்மாமா என்ன முடிவுன்னு கேட்டாங்க. சும்மாமா முடிவுன்னு அவங்க கேட்கறதுல நாடுவது என்னென்றால் இஸ்லாத்துக்கு வரப்போறா இல்லையா? அப்ப அவர் மன்னிப்பு தான் கேட்கிறார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹைர், இவர் மன்னிப்பு கேட்கிறார், விடுங்க போகட்டும் என்றார். நான் மன்னிச்சிட்டேன், இவரை விடுங்கள் போகட்டும் என்றார். 3 நாட்கள் மஸ்ஜித் நபவியில் தங்கி இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையையும் நுணுக்கமாக அவதானிக்கிறார். ரசூலுல்லாஹ் வந்து 3 தரம் தான் பேசினாங்க. 3 தரமும் என்ன சொல்லுகிறாய் என்று கேட்டார்கள். அதுக்கு மேல் ஒன்றும் பேசல, போய்விட்டார்கள். 3வது தடவை மன்னிப்பு கேட்டவுடன் அவரை விடுங்கள் போகட்டும் என்றார்கள். இப்ப துமாமாவை விட்டுட்டாங்க வச்சுக்கிற இந்த சஹாபாக்கள். இவர் போகிறார். யமாமா பக்கம் போகாம மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்தில் இருக்கிற கிணற்றை நோக்கி போகிறார். அந்த கிணத்துல போய் குளிக்கிறார். குளிச்சுட்டு வந்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவருக்கு முன்னால நிற்கிறார். 2 முஹம்மத் 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 என்று 3 நாளும் பேசியவர் இப்ப சொல்ற, யார ரசூலுல்லாஹ் உங்களுடைய கையை நீட்டுங்கள் என்றார். அவர் பார்க்கிறார் அந்த 3 நாளும் நடந்த காட்சிகள், இஸ்லாத்துக்கு வரவங்களுடைய அந்த எண்ணிக்கை, அவங்க நடந்து கொள்ளக்கூடிய முறைகள் எல்லாம் அவர் பார்த்துட்டு அவராகத்தான் போய் குளிச்சுட்டு வந்து யார சொல்ல அவங்களோட கையை நீட்டுங்க வந்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வலது கையை நீட்டுறாங்க. அவரை கையை வச்சு சொல்றார், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ். கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டு சொன்னார், யார ரசூலுல்லாஹ், இங்கு வரும் வரைக்கும் இந்த உலகத்தில் எனக்கு பிடிக்காத ஒரு முகம் என்றால் உங்களுடைய முகமாகத்தான் இருந்தது. ஆனால் இங்க வந்ததுக்கு பிறகு என்னுடைய உள்ளம் நிறைந்த ஒரு முகம், அது உங்களுடைய முகம்தான். யார் ரசூலல்லாஹ், இங்க நான் வரும் வரைக்கும் எனக்கு வெறுப்புக்குரிய ஒரு ஊராக இருந்தது மதீனா, ஆனால் எனக்கு மிக பிடித்த ஒரு ஊராக இன்று மாறி இருப்பது இந்த மதீனா என்று சொல்லி அவர் ஒரு சிறந்த சஹாபியாக மாறுகிறார். இதுதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பின்புலங்களையும் இந்த வரலாறுகளையும் நாம் அறிந்தால் அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் மீது நமக்கு மஹப்பத் வருமா வராது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மஹப்பத் வந்தால் அவர்கள்தான் நம்முடைய குதுவா, அவர்கள்தான் நம்முடைய ரோல் மாடல். நம்ம அந்த கோணத்துல தான் யோசிக்கணும். இப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இல்லை. உயிரோடு இருக்கும் போது அவர்களை பாதுகாப்பதற்காக எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் என்றால் நான் முன்னுக்கு நிற்பேன். இந்த நிலைப்பாடு என்னிடம் இருக்க வேண்டும். என்னுடைய உயிரை கொடுப்பேன் அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாப்பதற்காக. நான் உயிரோடு இருந்திருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒது செய்து விட்டு மிச்சம் வைத்த தண்ணியை நான் எடுத்து யூஸ் பண்ணியிருப்பேன். இப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்ப நான் என்ன செய்வது?
அவர்களை மதிக்க வேண்டும், அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், அவர்களுடைய சுன்னாவை மதிக்க வேண்டும். ஹதீஸ் அல்லாஹுடைய தூதர் சொல்லிட்டாங்க என்பது அறிவிப்பாளர் வரிசை உறுதிப்படுத்தப்பட்டு வந்துட்டா நான் அதுக்கு பிறகு நீங்க என்ன பேர் வைங்க, என்ன தீவிரவாதி என்னங்க சைக்கோ என்று சொல்லுங்க, நோ ப்ராப்ளம். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் என்றால் நான் நம்புவேன், நான் செய்வேன். ஏனென்றால் அல்லாஹுடைய தூதரை உயிருக்கு உயிராக நேசித்த சஹாபாக்கள் அந்த நிலைப்பாட்டில் தான் இருந்தார்கள். பத்ரில் வைத்து சொன்னார்கள், யாரும் சொல்லலாம் இந்த கடலில் குதிக்க வேண்டும் என்று நீங்கள் சொன்னால் நாங்கள் குதிப்போம் என்றார்கள். இதுதான் என்னுடைய நிலைப்பாடாக இருக்கும். நான் அல்லாஹுடைய தூதரை நேசித்தால் வெறுமனே சோற்றை ஆக்கி நாரிசா என்கிற பெயரில் கொடுத்து விட்டு அல்லாஹுடைய தூதரை நேசிக்கிறேன் என்று சொல்லி சுண்ணாக்களை எல்லாம் குழி தோண்டி புதைக்கிற ஒரு நிலைக்கு நம்ம செல்ல மாட்டோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது பெரிய விஷயமா இருக்கலாம், சின்ன விஷயமா இருக்கலாம், ஒதுவோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், தைமமோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், தொழுகையோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், ஹஜ்ஜோடு சம்பந்தப்பட்டது. அல்லாஹுடைய தூதர் இப்படி செய்தார்கள், அல்லாஹுடைய தூதர் இப்படி சொன்னார்கள், அல்லாஹுடைய தூதருடைய சன்னிதானத்தில் நடைபெறும் போது அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள் என்பது எனக்கு தெரிந்தால் அதற்கு பிறகு நீ எல்லோரும் ஒன்று சேர்ந்து என்னை கேவலமாக பேசினால் எனக்கு அது பிரச்சனை இல்லை என்கிற மனநிலையில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள்தான் அல்லாஹுடைய தூதரை உண்மையாக நேசிக்கிறவர். ஒரு நபித்தோழர் வருகிறார், ஒருவர் சின்ன கல்லுகளை வைத்து சுண்டி விளையாடி கொண்டிருக்கிறார். அவர் சொல்றார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்படி சின்ன கல்லுகளை வைத்து சுண்டி விளையாடாதீர்கள், அது சில நேரம் கண்ணில பட்டா கண் பழுதா போயிடும், பல்லில பட்டா சில நேரம் பல் உடைஞ்சிரும் என்று சொன்னார்கள் என்கிற ஹதீஸை சொல்லிட்டு அவர் போறார். போய் திரும்ப வரார், இவர் விளையாடித்தான் இருக்கிறார். அந்த கல்லை வச்சு தெரிச்சு விளையாடி கொண்டே இருக்கிறார், சுண்டி சுண்டி விளையாடி கொண்டு இருக்கிறார். வந்தவர் சொன்னார், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக உன்னோடு நான் பேச மாட்டேன். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் என்று நான் சொல்லிட்டு போனதுக்கு பிறகும் நீ அந்த வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்காமல் விளையாடி கொண்டிருக்கிறாயே, உன்னோட எனக்கு என்ன பேச்சு? அன்புள்ள சகோதரர்களே, இதுதான் அல்லாஹுடைய தூதரை நேசிப்பதன் அடையாளமாகும். எனவே நிச்சயமாக நாம் எல்லோரும் அல்லாஹுடைய தூதரை நம்முடைய உயிரை விட மேலாக நேசிக்க வேண்டும் என்பதில் இரண்டாவது கருத்தில்லாதவர்கள். கட்டாயம் நேசிப்போம். ஆனால் நம் முன்னால் உள்ள கேள்வி என்னென்றால், எந்த அளவு தூரம் அல்லாஹுடைய தூதரை நாம் நேசிக்கிறோம் என்பதுதான். அல்லாஹுடைய தூதரை சரியாக நேசிக்க வேண்டும். குர்ஆனும் சுன்னாவும் சொல்லுகிற அடிப்படையில் இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் விட அதிகமாக அல்லாஹுடைய தூதரை நேசிக்க வேண்டும். அந்த நேசம் வரலண்டா கஷ்டப்பட வேண்டி வரும். ஈமான் பூரணமாகவில்லை என்பதுதான் அர்த்தமாகவும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹுடைய தூதரை ஒருவர் நேசித்தால் நிச்சயமாக நாளை மறுமையிலே அவர் அல்லாஹுடைய தூதரோடு இருப்பார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்தில் இருக்கும் போது ஒரு நபித்தோழர் வருகிறார், கவலையோடு இருக்கிறார், அவர் முகத்தில் கவலை தெரிகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், மாலி அராக மஹ்சூனன், என்ன கவலையோடு இருக்கிறார் என்று கேட்டார்கள். அதற்கு அவர் சொன்னார், ரசூலுல்லாஹ் எங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் இப்போ உங்களோடு இருக்கிற பாக்கியம் இருக்கு, உங்களோட பள்ளிக்கு வாரம், உங்களோட இருக்கிற உங்களுக்கு பின்னால் நின்று தொழுகிறோம், அந்த கருத்தில் அவர் சொல்றார். ஆனால் நான் கற்பனை பண்ணி பார்த்தேன், மௌத்தானத்துக்கு பிறகு உங்களுக்கு உயர்ந்த இடத்தை அல்லாஹ் தந்து விடுவான், நமக்கு சுவர்க்கத்தில் உங்களோடு இருக்க கிடைக்காதே என்று நினைக்கும் போது கவலையாக இருக்கிறது என்று சொன்ன நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு ஆறுதல் சொல்லி சொன்னார்கள், நீ யாரை நேசிக்கிறாயோ அவரோடு சுவர்க்கத்தில் இருப்பாய் என்று சொன்னார்கள். அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுவர்க்கத்தில் இருக்கிற பாக்கியத்தை நம்ம எல்லோருக்கும் தந்தருள வேண்டும். நம்முடைய அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவை குர்ஆன் சுன்னா நிழலில் புரிந்து கொள்ள அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்ய வேண்டும். வெறுமனே இமோஷனலாகவும் அல்லது ஈகோ அடிப்படையிலும் நாம் செயற்படாமல் அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையில் செயற்படுகிற பக்குவத்தை நமக்கும், யாரெல்லாம் வீம்புக்காக வேண்டி இந்த மீலாதையும் மௌலிதையும் நியாயப்படுத்தி கொண்டு இப்போ கொஞ்சம் கூட கடந்த காலங்களை விட இப்போ கொஞ்சம் கூட கவனம் செலுத்துறாங்க, என்னமோ நேசத்தின் அடையாளம் அதுதான் என்று அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும் என்றும் பிரார்த்தித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க.